வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பாலக்கண்டா மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூடவே சின்ன துண்டளவுக்கு இஞ்சி 10 பல் அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மசாலா தயாரிக்க போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு அந்த மசாலா தான் வாசனை. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தக்காளி இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா சேர்க்கறதால மீன் குழம்பு காரசாரமாக டேஸ்டியாக கிடைக்கும். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இது கூடவே நறுக்கிய வெங்காயம் ஒரு 5-6 பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கலவையை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி கிளறி எடுக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டு இப்போது நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கங்க. அந்த புளியை நல்லா ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எல்லா மீனுக்குமே இந்த குழம்பு டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போது மீனை சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா கொதி வந்ததும் கரண்டி போட்டு கிண்ட வேணாம். நல்லா 2 பக்கமும் துணி பிடிச்சிக்கிட்டு நல்லா சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டுட்டு கொதி வந்ததும் நம்ம தேவையான அளவுக்கு மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்பு அருமையாக வரும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பாலக்கண்டா மீன் குழம்பு தயாராகிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.